வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம வித்தியாசமான தமிழ் காமெடி டிராமா படம். பேரு தலைவர் தம்பி தலைமையில் 2026ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்ன, அதுல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னு வாங்க விரிவாக பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் என்ன தெரியுமா? ஒரே தெரு, பக்கத்து பக்கத்து வீடு. ஒரு வீட்ல கல்யாணம், இன்னொரு வீட்ல சாவு. ரெண்டுமே ஒரே டைம்ல நடந்தா என்னாகும்? இத நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விசித்திரமான கேள்வியிலிருந்து தான் மொத்த படமும் ஆரம்பிக்குது. இந்த போஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் துக்கம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு விசித்திரமான ஐடியாவை வச்சுதான் இந்த பொங்கல் ரிலீஸ் படம் களமிறங்கியிருக்கு. அப்போ ஒரு பக்கம் கல்யாணம், இன்னொரு பக்கம் இறுதி ஊர்வலம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஏற்படுற மோதல் தான் படத்தோட மெயின் கதையே. சரி, இந்த சிக்கல் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி டெவலப் ஆகுதுன்னு நாம இப்போ பார்க்கலாம். கதை நடக்கிறது ஒரு சின்ன கிராமத்துல. அங்க எதிரும் புதிருமா ரெண்டு குடும்பங்கள் பக்கத்து பக்கத்து வீட்ல இருக்காங்க. ஒரு வீட்ல பொண்ணுக்கு கல்யாணம், இன்னொரு வீட்ல ஒரு பெரியவர் இறந்துட்டார், அவருக்கு இறுதிச் சடங்கு. பிரச்சனை என்னன்னா, ரெண்டுமே கரெக்டா காலையில 10:30 மணிக்கு நடக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் அந்த ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல ரொம்ப நாளா இருக்கிற பகைதான். இந்த மொத்த பிரச்சனைக்கோ ஆணிவேரே ரெண்டு பேரோட ஈகோ தான். கல்யாண வீட்டு தலைவர் இளவரசு தன்னோட பொண்ணு கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா நடக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா துக்கு வீட்டு தலைவர் தம்பிராமையா தன்னோட அப்பாவுக்கு ஊரே மெச்சும்படி பெரிய ஊர்வலம் நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. பாருங்க, ரெண்டு பேருமே ஒரு இன்ச் கூட விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இந்த சண்டையோட சீரியஸ்னஸ் எந்தளவுக்கு போகுதுன்னு படத்தோட ட்ரெய்லர்லே ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கும். நாளைக்கு காலையில சரியா 10:30 மணிக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு நான் யாரையாவது கொல்லணும்னாலும் சரி. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நிலைமை எவ்ளோ காமெடியா அதே சமயம் சீரியஸா இருக்குன்னு. சரி, இப்படி ஒரு சிக்கலான பிரச்சனை. இதை யாரு தீர்த்து வைக்க போறா? வாங்க அந்த நடுவுல மாட்டிக்கிட்ட ஆளை பத்தி பாப்போம். இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறவர் தான் நம்ம ஹீரோ நடிகர் ஜீவா. அவர்தான் அந்த ஊரோட கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர். ரெண்டு பக்கமும் சமாதானம் பேசி நிலைமைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அவர் படுற பாடு இருக்கே, அதுதான் படத்தோட பெரிய காமெடியே. ஆனா இது வெறும் பஞ்சாயத்து மட்டும் இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அதனால அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவரை கோட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தீர்மானிக்க போகுது. சோ அவரோட அரசியல் எதிர்காலமே இந்த ரெண்டு குடும்பத்து சண்டையில தான் இருக்கு. அதனால அவர் வெறும் ரெண்டு குடும்பத்தை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணல. அந்த கிராமமே ரெண்டா உடைஞ்சு ஒரு பெரிய கலவரமாகாம தடுக்க போராடிக்கிட்டு இருக்காரு. அவரோட சமாதான முயற்சிகள் எல்லாமே காமெடியில தான் போய் முடியுது. சரி, கதை கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா படம் எப்படி வந்திருக்கு, விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, வாங்க அத பார்க்கலாம். விமர்சனங்களை ஒரு பார்வை பார்த்தோம்னா படத்துக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு, சில குறைகளும் இருக்கு. முக்கியமா ரெண்டாம் பாதி காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா முதல் பாதி கொஞ்சம் மெதுவா ஒரே மாதிரி போறதா ஒரு கருத்து இருக்கு. அதே போல இளவரசு தம்பிராமையா நடிப்பு அட்டகாசம்னு சொல்றாங்க. ஆனா கதையோட மைய பிரச்சனையே கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இது வெறும் ஒரு காமெடி படம் மட்டும் இல்ல, இதுக்குள்ள சில ஆழமான விஷயங்களையும் வச்சிருக்காங்க. உதாரணமா, தனிப்பட்ட ஈகோ எப்படி ஒரு விஷயத்த அழிக்கும், ஒரு சின்ன ஊர்ல வதந்திகள் எப்படி காட்டுத்தீ மாதிரி பரவும், கிராமத்து அரசியல் எவ்வளவு அபத்தமா இருக்கும்னு ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. பார்த்ததெல்லாம் உண்மையா இருக்காதுங்கிற ஒரு பாயிண்டையும் படம் சொல்லுது. இப்போ படத்தை பத்தி பரவலா பேசப்படுற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, படத்தோட ஸ்டைல். இது ஒரு தமிழ் படம் மாதிரி இல்ல, ஒரு மலையாள படம் பாக்குற ஃபீல் கொடுக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது என்ன அப்படி ஒரு ஃபீல்? வாங்க அத கொஞ்சம் டீப்பா பாப்போம். முதல்ல மலையாள டிராமா காமெடினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பொதுவா மலையாள படங்கள்ல ரொம்ப யதார்த்தமான செட்டிங்ஸ் இருக்கும். காமெடி கூட ரொம்ப நுட்பமா சூழ்நிலைய வச்சுதான் வரும். பிரம்மாண்டமான காட்சிகள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஸ்டைல். இந்த படத்தை ஏன் மலையாள படத்தோட ஒப்பிடுறாங்கன்னு பாருங்க. இதோட டைரக்டர் நிதிஷ் சகாதேவ் இதுக்கு முன்னாடி ஃபேமிலின்னு ஒரு ஹிட் மலையாள படம் கொடுத்திருக்காரு. கதையே ரொம்ப சிம்பிள், ஒரே நாள்ல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான். கேமராவா கூட ரொம்ப ராவா யதார்த்தமா இருக்கு. அதனாலதான் திங்களாட்சி நிச்சயம் மாதிரி மலையாள படங்களோட இந்த படத்தை ஒப்பிடுறாங்க. ஒரு விமர்சகர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, ஒரு மலையாள டைரக்டர் தமிழ்ல ஒரு மலையாள படத்தையே கொடுத்திருக்காருன்னு. இந்த ஒரு வரி தமிழ் சினிமால இந்த படம் எவ்வளவு தனித்துவமா நிக்குதுன்னு கரெக்டா சொல்லுது. சரி, இவ்ளோ தூரம் அலசிட்டோம். அப்போ கடைசியா என்னதான் முடிவு? இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? மொத்தத்துல தலைவர் தம்பி தலைமையில ஒரு லைட்டான ஜாலியான குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் நையாண்டி படம். முக்கியமா கிளீன் காமெடிக்கும் அதிரடியான ரெண்டாம் பாதிக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்கு.
ஆமா, படத்தோட மைய பிரச்சனை கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனா அத தாண்டி கதாபாத்திரங்களோட பயணமும் அவங்க பண்ற காமெடியும் படத்த ஒரு நல்ல ஃபீல் குட் படமா மாத்திருது. கடைசியில என்னாச்சுங்கிறத விட அந்த நாள்ல அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறது தான் முக்கியம். இறுதியா இந்த படம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. தமிழ் காமெடியோட எதிர்காலம் பெரிய பிரம்மாண்டமான படங்கள்ல இருக்கா, இல்ல இது மாதிரி சின்ன யதார்த்தமான அன்றாட வாழ்க்கை கதைகள்ல இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?